நான் வந்து எப்படி ரசம் வச்சேன்னு சொல்கிறேன். 2 தக்காளி எடுத்து நல்லா சுடுதண்ணியில கொதிக்க வச்சு எடுத்துட்டு, ஒரு பாத்திரத்தில கொஞ்சம் வந்து புளிய ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கோங்க. எடுத்து வச்சுட்டு வெள்ளைப்பூடு, ஜீரகம், அப்புறம் இந்த பச்சை மிளகாய் சரியில்ல. அதனால வேற பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 பச்சை மிளகாய், அப்புறம் வந்து மல்லி இலையெல்லாம் எடுத்துட்டு தண்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து 2 சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இவ்வளோத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் இந்த சைடு புளி ஊறிருச்சு. இப்போ நம்ம கொதி வந்த 2 தக்காளி எடுத்து உள்ளே போட்டு, தக்காளி பழம் வந்து சூடாக இருக்குது. அதான் வந்து நல்லா கரண்டி வச்சு கொஞ்சம் மசிச்சு வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து கையை வச்சு நல்லா கரைச்சிரணும். நல்லா கரைச்சிட்டு என்ன பண்ணிடணும்னா, அந்த புளி நல்லா கரைச்சிருங்க. கரைச்சிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துடணும். தண்ணி தேய்ச்சி கரைச்சிட்டு, உள்ளே இருக்கிற அந்த தக்காளி, புளி, அந்த சக்கையெல்லாம் எடுத்துடணும் தனியா. எடுத்துட்டு நம்ம இந்த சைடு கொரகொரப்பா அரைச்சி வச்சுருக்கோம் ரசப்பொடியில் வந்து என்ன பண்ணணும் வந்து, அதை நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ வந்து ரசப்பொடி எந்த ரசப்பொடினாலும் சரி, 1 டீஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துட்டு, கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் அதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை 1 ஸ்பூன் 2 கரண்டி 1 கரண்டி 2 கரண்டி எடுத்து அதை நல்லா கொல கொலன்னு கரைச்சி வச்சிடணும். கரைச்சி வச்சுட்டு நம்ம வந்து மல்லி இலை வேற வச்சுருக்கோம்ல, அந்த மல்லி இலையும் அதில் போட்டு தூவிட்டு, இப்போவே உப்பு தேவையான அளவு போட்டு, உப்பெல்லாம் சரி பார்த்து எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து இந்த சைடு வந்து ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போடணும். கடுகு உளுந்தம் பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து 2 வரமிளகா, அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் இதானதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்ஸி ஜாரில், அந்த கலவை மசாலாவை எடுத்து அதில் ஊற்றிடணும். ஊற்றி இதை வந்து நல்லா ஒரு கொதிக்க விட்டுறணும். கொதித்தா அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து இதை எடுத்து நம்ம அங்கே கரைச்சி வச்சுருக்குறோம்ல அந்த ரசம், மல்லி, உப்பு அதில் தூக்கி ஊற்றிடணும். புளிக்கலவையில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சட்டி எடுத்து அப்படியே அடுப்பில் தூக்கி வைக்கணும். அடுப்பில் தூக்கி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா, இப்போ கொதி வரக்கூடாது. இப்போ கொதி வராமல் அப்படியே நுர கட்டி வரணும். இப்போ அப்படியே நுர கட்டி வரும்போது இறக்கிட்டோம்னா ரசம் தயார். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.